மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பாருங்களேன் நிச்சயமாயிட்டு இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணுன்னு. ஆனால் பாருங்களேன் தேவ தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி கபிரியேல், அந்த தேவ தூதன் பேரு கபிரியேல், பரலோகத்திலிருந்து இறங்கி பாருங்களேன் நீ ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இயேசு என்று பெயர் விடுவாயாக அப்படின்னு மரியாதை சொல்லுதாங்க. அப்ப பரிசுத்த ஆவினால கற்பம் தரிக்கப்பட்டாள் மரியாள், பரிசுத்த ஆவினால கற்பம் தரிக்கப்பட்டாள். உற்பத்தி ஆகுது வயிற்றுல இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே நீ இயேசு கிறிஸ்து என்று பெயர் விடுவார் என்று பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கி சொல்லுதாங்க. சொன்ன உடனே பாருங்களேன் யோசேப்புக்கு தெரிந்து நம்ம ரகசியமா தள்ளி விட்டுலான்னு. ஏன்னா யோசேப்பு நீதிமானா இருந்ததுனால அவன் அப்படி நினைச்சான். அப்போ யோசேப்பு நைட்ட தூங்கும் போது அங்கே தேவ தூதர்கள் இறங்கி கபிரியேல் தேவ தூதர்கள் வந்து இறங்கி நீ சந்தேகம் பண்ணாதே, இங்க பிறக்க போகுது பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு. அவர் சகல பாவங்களையும் நீக்குவாரு, சகல நோய்களையும் நீக்குவாரு. ஏமா அவருக்கு இமான் வேலை என்றது இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிற பாருங்களேன். அங்கே தேவ தூதர்கள் இறங்கி ஏமா நம்ம என்ன செய்யாரு சுத்திகரிப்பாரு, சகல நோயிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். ஏமா பார்வையில்லாதவருக்கு பார்வை கொடுப்பாரு, குடலை நடக்க வைப்பாரு, ஊமையில பேச வைப்பாரு. அப்படிப்பட்ட தேவகுமார் நாங்க இயேசு கிறிஸ்து மரியா வயிற்றுல உற்பத்தி ஆயாச்சு. பாருங்களேன் உற்பத்தி ஆகி பெத்லகேம் என்ற ஊருக்கு சென்றிருந்தாங்க. பெத்லகேம் ஊர்ல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். பாருங்களேன் மரியா வயிற்றுல பிரசவ வேதனை உண்டாயிட்டு மரியாளுக்கு இடம் கிடைக்கல, எங்க யாருமே இடம் தரல. ஏமா ஒரு ஆட்டு தொழுது முன்னிலையில இயேசு கிறிஸ்து பிறந்தார். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஆட்டு தொழுவத்தில முன்னிலையில இயேசு கிறிஸ்து பிறந்தார். பாருங்க அங்க பாருங்க ஒரு வயல் வெளியில ஆடு மேய்ப்பன் 2 பேரும் படுத்திருந்தாங்க. அவங்களுக்கு பாருங்களேன் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. பெத்லகேம் என்ற ஊர்ல ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு வழிகாட்டி வருது. பாருங்கள் எல்லாரும் தேவனை உயிர்த்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனது இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி. பாருங்களேன் அந்த மெய்யான ஒளியை அந்த இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு இதயத்தில் சமாதானம் உண்டாகும், இதயத்தில் சந்தோஷம் உண்டாகும். அவரு தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, என்ன கேட்டாரு? உங்க கேட்டாரு, மகளே என்னை ஏற்றுக்கொள்ளு, மகனே என்னை ஏற்றுக்கொள்ளு. பாருங்களேன் அவரே வழி சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே